ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலைட் சேனலில் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரே நேரத்தில் தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் மாவு பிசைய வரும், அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போ நான் கையை வச்சு அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 காரத்துக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வெங்காயத்தோடு வதங்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. லேசாக இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 குடமிளகாய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 உருளைக்கிழங்கை நான் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ இதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொரிகடலையை பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம்னா உள்ள ஸ்டஃபிங் நல்லா திக்காக வர்றதுக்காக சேர்க்குறோம். இப்போ இது கூடவே பாதி எலும்புச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எதுக்காகனா சாப்பிடும்போது ஒரு நல்ல புளிப்பு சுவை கொடுக்கும், அதுக்காகத்தான். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாகவே தூவிக்கோங்க. தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கோதுமை மாவு ஸ்நாக்ஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லாவே ஆறட்டும். இதுக்கப்புறமா மாவு எப்படி தேய்க்கிறதுன்னு நான் தேய்ச்சி காட்டுறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் கோதுமை மாவு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். மாவு பிசைஞ்சதும் உடனே செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே அழகாக செஞ்சிடலாம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கோதுமை மாவு இருக்கும். இது கூடவே உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம் துருவிட்டு, அப்படி இல்லைன்னா பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த வெஜிடபிள்ஸ் இல்லாட்டினாலும் நீங்கள் கூடுதலாக 2 பெரிய வெங்காயம் அதோடு சேர்த்துட்டு நான் சொன்ன அளவுக்கு மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இந்த அளவுக்கு நான் உருண்டைகளாக பெருசாக எடுத்திருக்கேன் பாருங்கள். உருண்டை இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். எனக்கு 1 கப்பு கோதுமை மாவில் 5 உருண்டை வந்திருக்கு. மாவு இந்த அளவுக்கு நல்லா கையில் வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் லேசாக இந்த அளவுக்கு மாவு தூவிக்கோங்க. அதிகமான மாவு எடுத்துக்கிறாதீங்க. சப்பாத்தி கட்டையில் மாவு தூவிட்டு ஒரு உருண்டையை வச்சு இந்த அளவுக்கு பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது. சப்பாத்தி அளவுக்கு நீங்கள் லேசாக தேய்க்கக்கூடாது, கனமாக தேய்க்கணும். நான் தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கனமாக இருக்குண்டு மாவு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சாச்சு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு கனமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவு கனமாக இருக்கணும். இதுக்கப்புறமா நடுவில் எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலா அதிகமாக இருந்தால். இப்போ இந்த அளவுக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ இந்த மாவோடைய ஓரத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இப்படி சுருக்கிக்கிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது மசாலா எதுவுமே வெளியேறாது பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ மாவோடைய ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இப்படி உருண்டையாக வரும். இதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்க முனி மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படியே இந்த மாவையே கையை வச்சு அழுத்தம் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டை போட்டிங்கன்னா உள்ளே இருக்க மசாலாலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நீங்கள் கையிலே அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை அப்படியே எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், அதிகமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. இந்த அளவுக்கு இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க மாவு ஒவ்வொன்றா நீங்கள் வைக்கணும். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். அப்பப்போ லேசாக அந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக விட்டுறாதீங்க. கோதுமை மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ்னால அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதை எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்தாச்சு. பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்நாக்ஸை சின்ன பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதிலேருந்து பச்சை மிளகாயை நீக்கிட்டு நீங்கள் மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.